கெஞ்சி கேட்டு அங்க வெளியே செல்லுங்கள், முதல்ல நாட்டை விட்டு வெளியே செல்லுங்கள் என்று கேட்டாயிற்று. காத்திருங்கள் என்று சொல்லிவிட்டு எல்லாரும் சென்று விட்டார்கள். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னைக்கான முழு எபிசோட் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துச்சு. ஒரு வழியா இந்த பிக் பாஸ் ராயல் ஹவுஸா மாறினது இன்னைக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறிப்பிட்டு சொல்கிறேன். ஏன்னா பயங்கர கிரிஞ்சாக இருந்துச்சு, கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியல. என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறத விட நிறைய சண்டை கரகரன்னு இருக்குது, எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்காங்க. யாருக்குமே சத்தியமாக எந்த கேமையும் எப்படி கொண்டு போகணுன்ட்டு இன்ச் அளவு கூட தெரியவே மாட்டுதுங்க. இந்த கேமை எவ்வளோ சூப்பராக எடுத்துகிட்டு போய்க்கலாம், கலைநயத்தோடு டான்ஸ் ஆட வச்சுருக்கலாம், நிறைய பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் டாஸ்க்கும் சரி கிடையாது. அதுக்கு மேலே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி திருடிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இந்த டாஸ்கில் திருட வேண்டிய ஒரு முக்கியத்துவமே கொடுக்கல. ஸோ வேறு மாதிரி தான் பிக் பாஸ் எடுத்துகிட்டு போயிட்டாரு. இந்த திருட்டு பொருட்கள் மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே வந்துட்டு ஒன்றும் பெருசாக பிக் பாஸ் கண்டுக்கவே இல்லை. ரூல்லையுமே அது கிடையாது. இவங்க எல்லாருமே அவங்க பொருள் எடுக்கிறதுல மட்டுமே குறியாக இருந்தாங்களே தவிர்த்துட்டு இந்த டாஸ்க்கை அழகாக நேர்த்தியாக எவ்வளோ சூப்பராக கொண்டு போயிருக்கலாம். இதுக்கு முன்னாடி பண்ணவங்களாம் எவ்வளோ சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனில் இந்த டாஸ்க் ரொம்ப ஒஸ்ட்டாக போச்சுன்னு தான் சொல்கிறேன். சரி வாங்க இன்னைக்கான எபிசோட பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மஞ்சரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டாஸ்க் முடிஞ்சு நைட் டைமில் டாஸ்க் முடிஞ்சிருக்கல, அந்த சமயத்தில் போட்டு எதிரி நாட்டிலேருந்து ஒரு அணிகளை எடுத்துடுறாங்க. அது இவங்க அவங்க எதிரி நாடு கண்டுபிடிக்க கூடாதுன்றதுனால தன் நாட்டிலேருந்தே 2 நகையை எடுத்து வச்சுக்கிறாங்க. காலையில் கரெக்டாக வந்துட்டு இது எல்லாமே கேட்கும்பொழுது வேறு வழியே இல்லாமல் பெண்கள் அணியில் இருக்க எல்லாருமே சேர்ந்து மஞ்சரி நீங்கள் பண்ண தப்பு, டாஸ்க் டைமில் இல்லாதப்போ அதை எடுத்துருக்கீங்க, ஸோ அதனால் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மஞ்சரியும் எடுத்துகிட்டு போயிட்டு வேறு வழி இல்லாமல் வச்சுட்றாங்க. பெருசாக சுவாரஸ்யமே இல்லை, நல்லாவும் இல்லை. சரி, பாய்ஸ்க்கு அப்புறமா என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்னிங் டைமில் பேசிக்கிட்டு இருக்காங்க. பாய்ஸ்குள்ளே பயங்கரமான கோஆர்டினேஷன் இருக்குது, ஆனால் கேர்ள்ஸ் டீமில் வந்துட்டு கோஆர்டினேஷன் சுத்தமாக இல்லை. கண்டிப்பாக உண்மை தாங்க, கண்டிப்பாக உண்மை. பாய்ஸ் டீமில் இந்த டாஸ்க்கை ஜெயிக்கிறதுக்காக என்னென்னவோ பாய்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கேர்ள்ஸ் டீம் வந்துட்டு எதுவுமே பண்ணல. குறிப்பாக சொல்லணும்னா ஆண்கள் அணியில் வந்துட்டு ஜெஃப்ரி வந்துட்டு சாதாரண மக்கள் தான். அவர் வந்துட்டு பயங்கரமாக ராணியை எதிர்த்து பேசுறது, தளபதி எதிர்த்து பேசுறது, ராஜமாதாவை கிண்டல் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் இந்த பக்கம் கேர்ள்ஸ் டீமில் மக்கள் 4 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் கூட வந்துட்டு மகாராணிக்கோ தளபதிக்கோ சப்போர்ட் பண்ணி அந்த சைடு வந்துட்டு சண்டை போடவே இல்லை. ஸோ கேர்ள்ஸ் டீமுக்குள்ள கோஆர்டினேஷன் இல்லை அப்படின்றது உண்மை தான். இதுக்கப்புறமா பேசப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரிக்கு வேணும் தான், அதாவது பர்சனலாக தான் வந்துட்டு நான் 100 தோப்பு காலம் கொடுத்தேன் அப்படின்றத வந்துட்டு சாட்சினா ஒத்துக்கிட்டாங்க. இதை வந்துட்டு விஜய் சேதுபதி சார் பேசிப்பார். பட் ஆனால் எல்லாருமே என்ன கேட்குறாங்கன்னா, ஜெஃப்ரிக்கு வந்துட்டு பயங்கரமாக வலிச்சுது, நேற்று உடம்புலியில் கஷ்டப்பட்டான் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் சாச்சனாவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க சொன்னதும் கரெக்டாக தான் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், நான் 100 தோப்பு காலம் கொடுத்தேன், அவன் வந்துட்டு இல்லை இது அதிகமாக இருக்கலாம் போட முடியாதுன்னு சொன்னால் நான் கண்டிப்பாக கம்மி பண்ணியிருப்பேன். அவன் தான் வந்துட்டு ஓகே நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இல்லை நான் போட முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு சொன்னால் இது எப்படி ஏற்றுக்க முடியும்? முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே, அவன் போடுவான்னு நினச்சி நான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சாச்சனாவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓடவர் இது கரெக்டாக தான் இருந்துச்சு. இதுக்கப்புறமா வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், அதாவது நேரக்கணிப்பு. 2 நாட்டுடைய ராஜகுரு மற்றும் ராஜமாதா இவங்க 2 பேருக்குமே பிக் பாஸ் வந்துட்டு ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாரு. அதாவது சரியான நேரப்படி வந்துட்டு நேரத்தை கேமரா முன்னாடி சொல்லணும். ஸோ அந்த டைமுக்கு அவங்க எந்த டைமை சொல்கிறாங்க அப்படின்றத வச்சு கால்குலேட் பண்ணணும். அதே மாதிரி பிக் பாஸ் கொடுத்த டைமிங் என்னன்னா, 1 மணிக்கு வந்துட்டு டைம் எப்போன்னு சொல்லணும், 3 மணிக்கு வந்துட்டு அந்த சமயத்தில் டைம் என்னன்னு சொல்லணும், 6 மணிக்கு 9 மணிக்கு இந்த மாதிரி 4 டைமில் வந்துட்டு சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதன்படி வந்துட்டு ராஜமாதா மற்றும் ராஜகுரு 2 பேருமே அந்தந்த டைமுக்கு வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இதில் ரொம்ப ரொம்ப காமெடியான விஷயம் என்ன தெரியுமா, சிவா வந்துட்டு பெண்கள் அணியோட ஒற்றன், இது ஆண்கள் அணிக்கு எப்போவோ தெரிஞ்சிச்சு, அதாவது நேற்று எபிசோட்லேயே தெரிஞ்சிச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் சிவா என்ன நினச்சிட்டு இருக்கானா, நான் ஒற்றன் அப்படின்றது ஆண்கள் அணிக்கு தெரியவே தெரியாது, அதனால் வந்துட்டு நான் சீக்கிரட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு அவரே நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஆண்கள் அணிக்கு இதை பற்றி கிட்டத்தட்ட நேற்று மார்னிங்கே தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் சிவா வந்துட்டு தெரியாது, நான் ஒற்றன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவர் வேற வந்துட்டு சௌந்தர்யா கிட்ட சில சீக்ரெட் டாஸ்க்லாம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப காமெடியாக இருந்துச்சு, பார்க்கறதுக்கே ரொம்ப பாவமாக இருந்துச்சு சார். சிவா சார் உங்களை பார்க்கறதுக்கே பயங்கர பாவமாக இருந்துச்சு. முத்து பயங்கரமாக ஐடியாலாம் கொடுத்து வந்துட்டு டைமிங்கை செட் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது யாருக்கு, நம்ம ராஜகுருவுக்கு. ராஜகுரு யார் தெரியுமா, ரியான் தான். ஸோ அவருக்கு வந்துட்டு பயங்கரமாக வெயில பார்த்து கொடையை வச்சு நிழல் எந்த பக்கம் விழுது அப்படி இப்படின்ட்டு என்னென்னவோ பண்ணி பயங்கரமாக வந்துட்டு டைமிங்கை சொல்லி கொடுத்துருந்தாரு. ஆனால் இந்த விஷயத்தை பாய்ஸ் ரொம்ப ரொம்ப சீப்பாக நடந்துக்கிட்டாங்க. அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டுச்சு. இது அரியணைக்கான அடுத்த ஸ்டெப் போகிற டாஸ்க்கு. ஸோ என்ன டாஸ்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்டிவிட்டி ஏரியாவில் சில பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கு. அந்த பொருட்களுடைய எடையை வந்துட்டு கரெக்டாக பிக் பாஸ் சொல்லுவார். ஸோ அந்த பொருட்களை அந்த எடைக்கு எடுத்துகிட்டு போய் வைக்கணும் அப்படின்ட்டு தான். உதாரணத்துக்கு சொன்னால் ஸ்பூன், பந்து மற்றும் தர்பீஸு, சாக் பீஸு இதெல்லாம் இருந்துச்சு. இப்போது பிக் பாஸ் வந்துட்டு ஸ்பூனை 650 கிராம் வைக்கணும்னா கரெக்டாக 650 கிராம் ஸ்பூனை எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கணும். கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், பட் அதுக்கேற்ற மாதிரி வின்னர்ஸை வந்துட்டு பிக் பாஸே செலக்ட் பண்ணிப்பார். ஸோ அப்படி சொல்லும்போது யாருமே கிட்டத்தட்ட ஒழுங்காகவே பண்ணலை. எல்லாருமே முன்ன பின்ன வந்துட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. பட் இருந்தாலும் பிக் பாஸ் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணும்பொழுது
பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம் 2 பேருமே இதில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. 4 பேர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் டீம் தான் கிட்டத்தட்ட உண்மைக்கு நெருக்கமாக இருந்துச்சு. அவர் சொன்ன எடைக்கு நெருக்கமாக இருந்த காரணத்தினால இதுலேயும் பாய்ஸ் டீம் வந்து ஜெயிச்சு தான் அறிவிக்கப்பட்டுச்சு. ஸோ இதனால் வந்துட்டு ஸ்டோர் ரூமில் பாய்ஸ் டீம் அதாவது ராணுவ கேசரிக்கு ஒரு தலைப்பாகையும் கிரீடமும் அதே மாதிரி சாச்சமாதேவிக்கும் ஒரு கிரீடமும் கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ ராணுவ கேசரி 3வது படிக்கட்டில் போனார். சாச்சமா கீழே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பல்லாக்கு மேட்ரு, இதுதான் ரொம்ப பெரிய மேட்ரு. ஸோ பல்லாக்கில் வந்துட்டு பயங்கரமான சண்டை வந்துச்சுங்க. இந்த பல்லாக்கை கடைசி வரைக்கும் வந்துட்டு பெண்கள் அணி தொடவே இல்லை. சாச்சமாதேவி அந்த பல்லாக்கில் போவே இல்லை. பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக டாஸ்க் கிடையாது. இந்த பல்லாக்கு ஒன்று தான் இருக்குது, ஆனால் 2 பேரும் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னிருக்காரு. பட் சண்டை வரணும் அப்படின்றதுனால தான் சொன்னாரோ என்னவோ தெரியல. அதில் முதல்ல வந்துட்டு ராணுவ கேசரி ஏறி போய் அங்கே உட்காந்துட்டாரு. அதுக்கப்புறமா பல்லாக்க கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு பாய்ஸ் டீம் கொடுக்கவே இல்லை. ஸோ பெண்கள் அணி கேட்டு பார்த்து அதுக்கப்புறமா 4 பேர் வந்து பிடிச்சி இழுத்து பார்த்து அது பயங்கரமான சண்டை வந்துருச்சு. இவங்க வந்து ரூல்ஸ் மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் வந்துட்டு தீபக்கு கன்றாவியான குரலில் பயங்கரமாக கத்துறான். எப்படா இவனை வந்துட்டு நீங்கள்லாம் வந்துட்டு பிஜேவா ஆர்ஜேவா பார்த்தீங்கன்னு தெரியல. தொகுப்பாளராக வந்துட்டு பயங்கரமாக கத்துறாரு. தொண்டை புடச்சிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் வந்துட்டு உடனே அந்த சைடு எகிரி குடிச்சு ஓடி வந்து முத்து வந்து நகைகளை திருட, ஸோ நீங்கள் உள்ளே வந்தால் தான் நான் அதை சொல்லுவேன் அப்படின்னு சொன்னார். முத்துக்கிட்ட ஒரே கேள்வி தான். நேற்று முத்து என்ன சொன்னார்னா, நாங்கள் வந்துட்டு தப்பு பண்ணால் நீங்களும் அதே தப்பு பண்ணுவீங்களான்னு கேட்டார். இப்போ முத்து என்ன பண்ணார், அதே தானே பண்ணார். பெண்கள் அணி வந்துட்டு அத்துமீறி அந்த இடத்துக்குள்ளே போனால் இவரும் அத்துமீறி அதே தப்பு பண்ணி இந்த இடத்துக்குள்ளே தானே வந்தார். ஸோ இப்போ எங்கே போச்சு? முத்து பண்ணுற எல்லாத்துக்குமே கண்ணை மூடிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுறதை தயவு செஞ்சு நிறுத்துங்க. அந்த எடை டாஸ்க்கை பற்றி ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ எடை டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் ஜெயிச்சாங்க. ஸோ அதனால் கிரீடம் வந்துட்டு முன்னாடி போச்சு. அதுக்கப்புறமா தான் இந்த நேர கணிப்பு இருக்குல்ல, அந்த டாஸ்க் வந்துச்சு. இதில் தான் ஆண்கள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கேவலமாக நடந்துக்கிட்டாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த 1 மணிக்கு டைம் சொல்லணும்னு சொன்னாங்கல்ல, அதில் வந்துட்டு கரெக்டாக ரயான் வந்துட்டு 1:15க்கு சொன்னாராம். ஆனால் பெண்கள் வந்துட்டு 2:15க்கு தான் சொன்னாங்களாம். அதுக்கப்புறமா இந்த 3 மணி இருக்குல்ல, அதுலேயும் வந்துட்டு ரயன் வந்துட்டு 3:15க்கு சொல்லிட்டாராம். ஆனால் பெண்கள் வந்துட்டு 6 மணிக்கு தான் வந்துட்டு சொன்னாங்களாம். இதை வச்சு பெண்களை பயங்கரமாக கலாச்சிட்டு இருந்தாங்க. முத்து, ரயான் மற்றும் ஜெஃப்ரி இவங்களாம் செம்ம அசிங்கமாக வந்துட்டு கலாச்சிருக்காங்க. ரொம்ப அவங்க மறந்துட்டாங்க போல அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக மோக் பண்ணுற மாதிரி கலாச்சிருந்தாங்க. பட் ஆனால் பெண்கள் அமைதியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு ரயன் வந்துட்டு கிட்டத்தட்ட 5 மணிக்கே சொல்லிட்டாரு. ஆனால் கரெக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6:15க்கு சொல்லியிருக்காங்க நம்ம ராஜமாதா தான் அவங்க ராஜமாதா பவித்ரா வந்துட்டு சொன்னாங்க. அதே மாதிரி 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருந்துச்சு. அதாவது 9:05 9:06 வந்துட்டு கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. இதனால டியூஸில் முடிஞ்சுது. அதாவது ஆண்கள் அணியும் 2 கரெக்டாக சொல்ல, பெண்கள் அணியும் 2 கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ டைம் என்ன அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம பிக் பாஸ் கேட்க ராஜமாதா போயிட்டு 9:30ன்னு சொல்லிட்டு வந்தாங்க. ரயான் வந்துட்டு 9:55ன்னு வந்து சொல்லிட்டு வந்தார். ஆனால் அந்த டைமில் வந்துட்டு 9:15. ஸோ உண்மைக்கு நெருக்கமாக இருந்தது பார்த்தீங்கன்னா பவித்ரா சொன்னது தான். ஸோ அதனால் வந்துட்டு பிக் பாஸ் அவர்கள் பெண்கள் அணியில் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கிரீடம் வந்துட்டு ஒரு படி மேலே வைக்கப்பட்டுச்சு. பட் வாட் எவர் இட் இஸ், என்ன இருந்தாலும் வந்துட்டு எண்ட் ஆஃப் த டாஸ்க் டே அதிகப்படியான படியை ஏறி இருந்தது ஆண்கள் அணி தான். ஸோ அதனால் வந்துட்டு பிக் பாஸ் என்ன பண்ணார்னா, அரிமா தேசம் தான் இந்த டாஸ்கில் வெற்றி பெற்றது. அதனால் ஸ்டோர் ரூமில் வந்துட்டு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு. கிரீடத்தை வந்துட்டு ராஜாவுக்கு போட்டு அந்த அரியாசனத்தில் உட்கார வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல, ஸோ பாட்டு சத்தம் பயங்கர கொண்டாட்டத்தோடு முழங்க எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ராணுவ கேசரியை மேலே எடுத்துகிட்டு போய் கிரீடம் போட்டு உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறமா சாச்சனாவையும் கூப்பிட்டு அந்த இடத்துல கிரீடத்தை போட்டு விட்டாங்க. அத்தோட இந்த டாஸ்க்கை முடித்தாங்க. இந்த டாஸ்கில் சத்தியமாக யாருமே வந்துட்டு சின்சியராக இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நிறைய கமெண்ட் இருந்தாலும் நிறைய வந்துட்டு தவறுகள் இருந்தாலும் சின்சியராக இருந்ததுன்னு சொன்னால் மஞ்சரியை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அதே மாதிரி என்ன தான் வந்துட்டு கேவலமாக இருந்தாலுமே வந்துட்டு தீபக் அவர்கள் இந்த டாஸ்கில் சின்சியராக இருந்ததான் நான் சொல்லுவேன். மற்றபடி யாருமே இந்த டாஸ்கில் சின்சியராக இருந்த மாதிரி இல்லை. யாருமே வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரூலை கரெக்டாக பண்ணாங்களான்னு தெரில. மக்களில் இருக்க ஜெஃப்ரி எப்படி வந்துட்டு ராணியை போயிட்டு பயங்கரமாக திட்டலாம், ராணியை எப்படி கிண்டல் பண்ணலாம், ராஜமாதாவை எப்படி கிண்டல் பண்ணலாம், அதே மாதிரி தளபதி எப்படி கிண்டல் பண்ணலாம், இதை வந்துட்டு அந்த நாட்டுடைய ஜெஃப்ரியோட தளபதியோ மன்னரோ கேட்கவே இல்லை. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஆண்களுடைய மன்னர் ராணுவ கேசரி அவர்கள் சுத்தமாக பேசவே கிடையாது. அவர் பேசுனது ரொம்ப ரொம்ப கம்மி. எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க் நடந்த 3 நாளில் இந்த ராஜா கேசரி என்ன பண்ணா தெரியுமா, கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்பார், அவ்வளோதான். மற்றபடி வந்துட்டு பேசவே கிடையாது. அதர்வைஸ் இந்த 2 டீமுடைய தளபதிகள் இருக்காங்கல்ல, அதாவது மஞ்சரி மற்றும் ரயான், இவங்க 2 பேருமே வந்துட்டு சரியாகவே பயன்படுத்துகிறாங்க. மஞ்சரி மற்றும் தீபக் பயன்படுத்திக்கிட்டாங்க. அதே மாதிரி ராஜமாதாவை நடிச்ச இந்த பவித்ரா மற்றும் ரயான் இந்த 4 பேர்த்தை தவிர்த்து யாருமே இந்த டாஸ்கில் சரியாக கிடையாது. எல்லாருமே அவங்கவுங்களுக்கு ஒரு லவ் ட்ராக் எடுத்துக்கிட்டு லவ் பண்ணின்னு சுற்றிக்கிட்டு இருக்குங்க. சரி, எதுவுமே பார்க்கறதுக்கு நல்லாவே இல்லை. ரஞ்சித் எதுக்காக தான் இந்த டாஸ்க்கை பண்ணாருன்னே தெரியவே இல்லை. என்னென்னவோ பேசிக்கிட்டு அவர் பாட்டு தனியாக சுற்றிக்கிட்டு இருக்காரு. அவருக்குன்னு ஒன்றும் பெருசாக ஒரு ஸ்கோப் கொடுத்த மாதிரியே தெரியல. ஜெஃப்ரி கிண்டல் பண்ணுறதை தவிர்த்துட்டு அவர் ஒரு வேலையை கரெக்டாக பண்ணாருன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி எல்லாருமே ஒருத்தர் வந்துட்டு அந்த நாட்டிலேருந்து இந்த வீட்டு பொண்ணு வந்துடுச்சு, இந்த நாட்டிலேருந்து அந்த பொண்ணு வந்துடுச்சு, தூக்கிட்டு வந்துட்டேன், லவ் பண்ணுறேன்,
இப்படியே போயிட்டு இருந்தாங்களே தவிர்த்துட்டு யாருமே இந்த டாஸ்க்கை சீரியஸாக எடுத்துக்கிட்டு மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தருமே பண்ணவே இல்லை. இதை இந்த வாரமாவது விஜய் சேதுபதி கேட்பாரா, இல்லைனா அவர் பேசுறது புரியாமல் இருக்க மாதிரியே வந்துட்டு என்னென்னவோ பேசி எதையோ செஞ்சு எதையுமே சரியாக முடிக்காமல் பாதிலே விட்டு போயிட போகிறாரா அப்படின்றத பொறுத்து வந்து தான் பார்க்கணும். பட் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த டாஸ்க்கு கண்டிப்பாக வேஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை